உனக்கு அந்த வீடு சொந்தம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது சொந்தமாக இருந்தாலே அது எங்களுக்கு சொந்த மாதிரி தான். எல்லார் வீட்லேயும் அப்பா அம்மா சொத்து கொடுக்குறாங்கல்ல, அதில் ஒரு மாறுபாடாக நாங்கள் 2 பசங்களும் சேர்ந்து வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன இருக்கு? அவங்க யாருக்கு கொடுக்க போகிறாங்க? எங்களுக்கு தானே கொடுக்க போகிறாங்களே. ஆனால் பொழுது விழுந்து பொழுது விடிஞ்சா சரி, அவ்வளோதான். தினம் இதே பேச்சு. அரசல் பரிசலாக இவங்களுக்கும் கேட்குது. யாருக்கு? மாமனாருக்கும் மாமியாருக்கும் கேட்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? தம்பி என்ன பிரச்சனை உங்களுக்கு உள்ளர? இல்லைப்பா, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்குது. அது உண்மை. அவளுக்கு குழந்தை வேணும்னு ஆசை. அப்போ டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஏதோ சிக்கல் இருக்குது, நேச்சுரலான முறையில் பெற்றுக்க முடியலன்னு நீங்கள் ஐவிஎஃப்க்கு வேணால் போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஐவிஎஃப்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஊசியை போட்டு 2 மாத்திரை போடுற மாதிரியான விஷயமே கிடையாது. மினிமம் 4.5 லட்சம் வேணும்.